வணக்கம். இப்போ நான் பேசுகிறது ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே கேளுங்க, முழுசாக கேளுங்க. அதுதான் மெயின். ஆமாம், நீங்கள் முழுசாக கேட்கணும். ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் நெருக்கி 1000 வந்தாச்சு. உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே உள்ளதுலாம் சொல்லிட்டு வரேன். அது இன்னும் ஒரு 50 தான் இருக்குது, வந்துடும். இப்போ இந்த டிஎம்எஸ் பாட்டுனாலே அவர் ஒரு 13,000 பாட்டு பாடியிருக்காரு. ஏன்னா அவருடைய சிஷியன் நான், ரொம்ப அவர்கிட்டயே நான் கொஞ்சம் வருஷங்கள் வாழ்ந்தவன். நிறைய விஷயங்கள் நான் பகிர்ந்திருக்கேன், நான் பேசுகிறதெல்லாம் கேட்டிருப்பீங்க. 3 நிமிஷம் அனுப்பிச்சிருப்பேன். ஆனால் அந்த 13,000 பாட்டும் ஒரு மேடையில் பாருங்கள். நான் டிஎம்எஸ் கூட இருக்கும்போது எஸ்பிபி இருக்கார். அவர் சொல்கிறாரு, அவர் 47,000 பாட்டு பாடியிருக்காரு. 47,000 பாட்டுமே உங்களுடைய ஒரு பாட்டுக்கு டிஎம்எஸை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய ஒரு பாட்டுக்கு சமர்ப்பணன்றார். ஏன்னா அந்த அளவுக்கு டிஎம்எஸ்னுடைய பாட்டு எல்லாம் எஸ்பிபிலாம் ரொம்ப அப்படியே கிரகிச்சவங்க இல்லையா, அதை ரொம்ப ரசித்தவங்க. அதை மாதிரி பாட்டை நான் ஒரு வருஷம் பூரா பாடினா கூட 1000 பாட்டு பாட முடியாது, உங்களுக்கே தெரியும். அது பாட போயிட்டுருக்கோம். நீங்கள் பாட்டை நான் அனுப்பிக்கிட்டே இருப்பேன். முழுசாக கேட்டிங்கன்னா எனக்கு இந்த டைமிங்ஸ் கூடும். ஆனால் ஏன்னா இப்போ யூடியூப் சேனலில் இருந்து தான் நம்ம இது பண்ணணுங்கிறது உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா நான் அதுக்காக படிக்கலை, நிறைய படிச்சிருக்கேன். கர்நாடிக் மியூசிக்கில் கீபோர்டுக்கும் பாட்டுக்கும் A to Z. அதனால தான் என்கிட்ட படிக்கிறவங்க இந்த கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் லைவ் என்னுடைய இன்ஸ்டியூட்டில் படித்தாங்க. கொரோனாவுக்கு பிறகு அவங்கவுங்க இருக்கிற இடத்துல படிப்பாங்க. வீடியோ கால்லையும் போயிடுவேன், நார்மல் கால்லையும் ஈஸியாக லைவ் மாதிரியே கிளாஸ் இருக்கும். நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணால் தான் தெரியும். கிளாஸ் ஆரம்பிச்சிட்டா படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் என்கிட்ட படித்து தான் முடிப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் பாடணுன்ற எண்ணம் இருக்கும். சங்கீதத்துக்கு ஒரு இடம் இருக்கணும். ஒவ்வொரு வீட்டிலையும் ரசிக்கிற தன்மை எல்லாருக்கும் உண்டு. அதனால் இந்த பாட்டை கற்றுக்குங்க. பாட்டு பாடணும்னா அது ஒரு கீபோர்டு, நிறைய பேர் கீபோர்டு வாங்கி வச்சுருப்பீங்க, கீபோர்டு கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. இதுக்கு சிம்பிளாக ஒரு 2 புக்கு தான். புக்கு போய் கடையில் உங்களுடைய அருகாமையில் உள்ள மியூசிக்கல்ஸில் போகணும். அது முடியலைன்னா நான் கூட அனுப்பிடுவேன், ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. இங்கேருந்து சென்னையில் பக்கத்தில் ஏகப்பட்ட இன்ஸ்டியூட் இருக்குது. நான் உடனே இன்றைக்கி அனுப்பிச்சா நாளைக்கு கொரியரில் வந்துடும். அதனால் நல்லா படிக்கணுங்கிறதான், நீ கற்றுக்கிற நிறைய நான் பாப்புலர் ஆகுது. RR மியூசிக் இன்ஸ்டியூட்னால எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சு நான் இதை பண்ணுறதே நீங்கள் கலையை கற்றுக்கிறணும். ஏன்னா இங்கே நிறைய லக்ஸரியான ரேட்டு தான் இப்போல்லாம், எந்த இன்ஸ்டியூட் போனாலும். என்னுடைய ஃபீஸ் ரொம்ப நாமினல். நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறேன். ஏன்னா டிஎம்எஸ் கூட இருந்தது, கச்சேரிகள் பண்ணது, அவர் என்னை வாரிசுன்னு ப்ளஸ் பண்ண எவிடன்ஸு எல்லாம் நான் அனுப்புகிறேன். பாருங்கள், உண்மையில் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வளர்ந்து இன்றைக்கு வாத்தியார் தொழில் ஆரம்பித்து ஒரு 18-20 வருஷம் ஆச்சு. பாட ஆரம்பித்தா 40 வருஷம் ஆச்சு. சின்ன பிள்ளையிலேருந்தே பாடுறேன். அருமையாக போயிட்டுருக்கு. என்னை பயன்படுத்துங்க. அது என்னுடைய பாட்டுக்கு மேலே நம்பர் வரும், அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப்பில் எல்லாம் அனுப்புகிறேன். அப்படியே செயல்படுங்க. கண்டிப்பாக நன்றாக எல்லாமே நடக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.